ஓலை வீடு தான், கரண்ட் கிடையாது. மண்ணெண்ணெய் விளக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? மண்ணெண்ணெய் பார்த்துருக்கீங்களா? அந்த விளக்குல தான் நான் படித்தேன். எப்போ வரைக்கும் இப்போ பேசிக்காக எல்லார் வீட்லேயுமே ஏசி, கரண்ட்டு, ஃபேனு எல்லாமே இருக்கா? இது இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? கிடையாது. எவ்வளோ ரூரல் பிளேஸ்லேயே எல்லாமே ரீச்டாய் இல்லையா? பட் நான் படிக்கும்போது அதெல்லாம் எனக்கு கிடையாது. லைட்டு கிடையாது எங்கள் வீட்டில். இந்த மாதிரி வீடு கிடையாது. ஓலை வீடு தான், கரண்ட் கிடையாது. மண்ணெண்ணெய் விளக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? மண்ணெண்ணெய் பார்த்துருக்கீங்களா? அந்த விளக்குல தான் நான் படித்தேன். எப்போ வரைக்கும்? +2 வரைக்குமே. +2 வரைக்குமே அப்படி தான் படித்தேன். காலேஜ் வந்து தான் நான் லைட்டே பார்த்தேன். லைட் வெளிச்சத்தில் படிக்கிறதே பார்த்தேன். எங்கள் அம்மா தூங்கவே மாட்டாங்க. நான் படிக்கும்போது ஒரு டெஸ்க் இருக்கும். அந்த டெஸ்க் மேலே வச்சுட்டு விளக்க வச்சுட்டு படிச்சுட்ருப்பேன். அது எங்கே என் மேலே விழுந்துருமோ, என் பேப்பர் எரிஞ்சிட்டா எனக்கு எங்கே அஃபெக்ட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அவங்க அதை பிடிச்சிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்படி உட்காந்து நான் எவ்வளோ நேரம் படிக்கிறேனோ அவ்வளோ நேரம் அவங்க கூடவே இருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு அவங்க வேலைக்கும் போகணும். அம்மா மட்டும்தான். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நாங்கள் அப்படியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் இங்கே நிற்கிறோம் சரிங்களா? அதுக்காக சொல்கிறேன். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்பா இல்லை, சிங்கிள் பேரண்ட். ஸோ அம்மா அப்படி உட்கார வச்சு வளைச்சாங்க. பிரதர்ஸ் கிடையாது, நான் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது